takadimi tak jinnu tak 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 jinnu takadimi tak jinnu tak tak jinnu takadimi tak jinnu tak tak jinnu takadimi tak jinnu. நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் தாய்லாந்து ஸ்டைலில் ஃபிஷ் ஃப்ரையும் அதுக்கான சோஸும் செய்ய போகிறோம். இப்போ நாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஐநூறு கிராம் நிறையுடைய மீன் சுத்தப்படுத்தி ஈரமில்லாதவாறு எடுத்துக்கிறேன். குடமிளகாய் ஒன்று அழகுபடுத்துறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் ஃபிஷ் சாஸ், 7 தொடக்கம் 10 பூண்டு, 3 டேபிள் ஸ்பூன் தேன், இதுக்கு பதிலாக சீனி இல்லைன்னா சர்க்கரை பாவிக்கலாம், புளிக்கரைசல் 150 மில்லிலிட்டர், சோஸ் செய்ய தேவையான 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், அது கூடவே மீன் ஃப்ரை செய்ய தேவையான நல்லெண்ணெயும் எடுத்துக்கிறேன். ரெட் சில்லிஸ் 4, எலுமிச்சம் சாறு சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, கோதுமை மா தேவையான அளவு. ஃபர்ஸ்ட் நாம் பூண்டை இப்படி சிறிய சிறிய துண்டுகளாக வெட்டிக்கணும். இதே மாதிரி 4 ரெட் சில்லிஸையும் சிறிய சிறிய துண்டாக வெட்டணும். இப்போ நாம் மீனை பொரிச்சிக்கலாம். மீனை நாம் இந்த மாதிரி ஒரு சைட்டுக்கு வெட்டிக்கணும். முள்ளில் கத்தி படக்கூடாது, ஏன்னா பொரிக்கும் போது மீன் உடைஞ்சிரும். மீனை சுத்தமாக கழுவி ஈரமில்லாதவாறு எடுத்து முதல்ல எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறேன். அப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லா இடமும் படுற மாதிரி பிரட்டுறேன். அப்புறம் மைதாமா இல்லைன்னா கோதுமைமா பூசுகிறேன். இப்போ நாம் மீனை பொரிக்க முதல் அதுக்கு தேவையான சோஸை செய்யலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன். அதுக்குள்ளே நாம் நறுக்கி வச்சிருக்கிற பூண்டையும் ரெட் சில்லிஸையும் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குறேன். பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நான் எடுத்து வச்சிருக்கிற 150 மில்லிலிட்டர் புளிக்கரைசலை சேர்த்துக்கிறேன். புளிக்கரைசலோட பச்சை வாசனை போனதும் சிறிதளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் 2 தொடக்கம் 3 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக சுகர் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஃபிஷ் சாஸ் சேர்த்துக்கிறேன். இதை நாம் 10 தொடக்கம் 20 செகண்ட் மிதமான சூட்டில் காய்ச்சணும். இப்போ நாம் ஃபிஷ் ஃப்ரை செய்யலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி பேனில் ஃபிஷ் ஃப்ரை செய்ய தேவையான நல்லெண்ணெயை விடுறேன். ஏற்கனவே நாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிற மீனை அதில் ஃப்ரை பண்ண போகிறேன். 2 சைடும் 8 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். கிட்டத்தட்ட ஃபிஷ் ஃபுல்லாக ஃப்ரை ஆகிட்டு இப்போ நாம் பொரிச்ச ஃபிஷ் ஃப்ரை மேலே நாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிற சோஸை போட்டுக்கலாம். அழகுபடுத்துறதுக்காக நாம் வெட்டி வச்சிருக்கிற குடமிளகாயை போட்டு அழகுபடுத்திக்கலாம். இப்போ நம்மளோட சுவையான தாய்லாந்து நாட்டவரோட ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு.